பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்க கண்டெய்னர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பைத்தானில் எந்த ஒரு டேட்டா டைப் டிக்ளரேஷனுமே நமக்கு தேவையில்லை. ஒரு வேரியபிள் ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூஸ் கொடுத்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அண்ட் வேல்யூஸ் தான் வந்து டேட்டா டைப்பை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இது ஒரு பைத்தானோட மேஜர் ஃபீச்சர் அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லலாம். இப்போ வேரியபிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது எக்ஸுன்றது வந்து ஒரு வேரியபிள் அண்ட் 10ன்றது வந்து வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங்குக்கு இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு ரவின்னா நேம் வேரியபிள், ரவின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேல்யூ அண்ட் ப்ரைஸஸ் வேரியபிள் 25.5 இஸ் ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு வேல்யூ அண்ட் இஸ் ஆக்டிவ் இது வந்து ஒரு boolean values and rules for naming the variables. Just like that நம்ம ஒரு வேரியபிள் நேமை கொடுக்க முடியாது, அதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, நம்மளால் ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் ஒரு லெட்டரோ ஒரு அண்டர்ஸ்கோரால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் பைத்தன் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லைக் இஃப் ஹெல்ஸ் அப்புறமா அண்டு ஆரு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து வேரியபிள் நேம்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அது எரர் பாஸ் பண்ணும். அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன் பார்க்கலாம். டேட்டா டைப் டிஃபைன்ஸ் த டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்ட் இன் அ பைத்தன். பட் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டா டைப் வந்து எதுக்கு நம்ம கொடுக்கணும்னா, ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறோம்னா அதுக்கான பிட் சைஸ் என்னவாக இருக்கும், 4 பிட் சைஸாக இருக்கும், 8 பிட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஸ்பேஸை வந்து டேட்டா டைப் வந்து அலோகேட் பண்ணிடும் மெமரியில். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் பைத்தன் இஸ் டைனமிக்கலி டைப்டு அப்படிங்கிறது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ தான் வந்து அந்த என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது டிசைட் பண்ணோம். நம்ம வந்து தேவையில்லாமல் கொடுக்க முடியாது அண்ட் கொடுக்கவும் கூடாது. அண்ட் பைத்தானுக்கு அதோட மேஜர் ஃபீச்சர். அண்ட் டைப்புன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அது டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். காமன் பைத்தான் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் ஹோல் நம்பர்ஸ் கொடுக்க, ஃப்ளோட் இஸ் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டிஆர் இஸ் அ டெக்ஸ்ட் ரிலேட்டட் நம்பர்ஸ், டெக்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டாஸை கொடுக்க வந்து நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரிஸ் இதெல்லாமே வந்து ஒரு காமன் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். இன்டீஜர் வந்து ஹோல் நம்பர் சொன்ன மாதிரி ஏஜ் அண்ட் கவுண்ட் -5 இதெல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு கீழே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு b is equal to -36 அப்படின்னு நான் கொடுத்துட்டு print type of b கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இன்டீஜர் அப்படின்றது வரும். அண்ட் இந்த மாதிரி நம்ம என்ன வேல்யூஸ்க்காகவும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோட். ஸோ இதே ஃப்ளோட்டுக்கே நான் வேறு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே நான் ஃப்ளோட் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃப்ளோட்டை வந்து 8000 அப்படின்னா கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஃப்ளோட் வந்துடுச்சா? இது ஃப்ளோட்டுக்கான டேட்டா டைப்பு நான் இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் எப்போவுமே கொடுக்குறப்ப ஒரு டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஏஜ்ன்னு கொடுத்துட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஓகே வேரியபிள் நேம் நான் ஏஜ்ன்னு கொடுக்குறேன். டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்.
ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் நேம். நான் இங்கே ஏஜ்னு கொடுத்துருக்கக்கூடாது, நேம்னு கொடுக்கணும். நான் வேரியபிள் நேம் எது வேணால் நம்ம கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் ஏஜ்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே பிரியா ஆல்ஸ் இங்கே நேம்னு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுனா நம்ம வேரியபிள்ஸ் வந்து நம்ம இஷ்டம்தான். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. அண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்ட்ரிங் வந்து எப்போவுமே டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அண்ட் பூலியன் வந்து is pass is equal to எப்போவுமே நம்ம பூலியன் வேல்யூ கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இது ரெண்டுத்துல ட்ரூக்கு வந்து டி வந்து கேபிட்டலில் கொடுக்கணும். அண்ட் ஃபால்ஸ்க்கு கேபிட்டலில் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு டைப் ஆஃப் இஸ் பாஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு incomplete input. ஓகே, நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு டைம் போட்டுட்ருக்கேன். பூலியன் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் டேட்டா டைப்ஸோட எக்ஸாம்பிள். செக்கிங் டேட்டா டைப்ஸ்க்கான பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பைத்தான் வந்து மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் நம்ம அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங், மிஷின் லேர்னிங் எல்லாத்துக்குமே நமக்கு பைத்தான் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வேரியபிள்ஸ் அண்ட் data types in Python. Thank you. Keep learning, keep growing.